ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்னைக்கு நாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆச்சரியங்கள் நிறைந்த முருகர் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கும் லால்குடியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு திண்ணியம் என்ற அழகான ஊர். ஊரை நோக்கி நாம் பயணிக்கிற வழியிலெல்லாம் பச்சை பசேல்னு பசுமை நிறைந்த வயல்வெளிகளுடைய செழுமை மனதை கொள்ளை கொள்வதாக இருக்கு. இயற்கை வளம் நிறைஞ்சிருக்கிற இந்த ஊர்ல தான் சுப்பிரமணிய சுவாமி கருணை வடிவாக தெற்கு நோக்கிய மூலவராக அருளை அள்ளி வழங்குகிறார். இன்று நேற்று கட்டிய கோவில் இல்லை, மிகவும் பழமையான 1400 வருடங்கள் பழமையான கோவில். ராஜராஜ சோழனுடைய அக்காள் குந்தவை நாச்சியார் கட்டிய கோவிலாக வரலாறு கூறுகிறது. இந்த கோவில் திண்ணியத்தில் அமைஞ்சதே இறைவனுடைய சித்தம். அது தொடர்பாக அதிசயம் நிறைந்த நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கு. கோவில் கட்ட முடிவு செஞ்சு தெய்வ விக்கிரகங்கள், மண்டப தூண்கள் என பார்த்து கவனமாக பக்தியுடன் செதுக்கினாங்க. கோவில் அமைக்க தீர்மானம் செய்யப்பட்ட இடத்துக்கு வண்டியில் ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது திடீரென்னு அச்சாணி முறிந்து வண்டி குடை சாய்ந்தது. அனைவரும் திடுக்கிட்டு போறாங்க. தெய்வ குத்தம் எதுவும் நிகழ்ந்துடக்கூடாதுன்னு கவலை. மெல்ல சுதாரிச்சு எழுந்தவங்க விக்கிரகங்களை தூக்க முயற்சி செய்யறாங்க. ஆனா விக்கிரகங்கள் அசைந்து கொடுக்கல. அவற்றை நகர்த்துவதற்கே கடினமாக இருந்தன. இதுதான் தெய்வ சங்கல்பம் அப்படின்னு உணர்ந்து முருகன் குடிக்கொள்ள நினைத்த புண்ணிய பூமியான திண்ணியத்திலேயே கோவில் எழுப்பியதாக வரலாறு. கோவிலுடைய நுழைவாசல்ல இடும்பன் சுவாமி சந்நிதி இருக்கு. அவரை வணங்கி நாம உள்ள நுழையிறோம். ஆச்சரியமாக முருகர் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். வலது கையால அபயம் அளிக்கும் முருகர் இடது கை பூமி நோக்கி கீழ்முகமாக தட்சிணாமூர்த்தி அருள் பாலிப்பது போல தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருந்து ஞானம், கல்வி, உயர் பதவி, தொழில் விருத்தி, ஆரோக்கியம் என அனைத்து நலன்களையும் அருளும் கருணை கடலாக விளங்குகிறார். மூலவரான முருகர் வள்ளி தேவானை அம்மையாரோட காட்சி தராங்க. மூவருமே தனித்தனியான மயில் வாகனம் ஏறி காட்சி தருவது சிறப்பானது. 3 மயிலுடைய முகமும் மேற்கு நோக்கி இருக்கு. மேற்கு நோக்கி இருக்கும் மயில் தேவ மயில் அப்படின்னு சிறப்பாக சொல்லப்படுது. கோட்டீஸ்வரராக ஈசன் லிங்க வடிவத்தில் அருள் தருகிறார். சந்நிதியில் ஒரு சேர நின்று முருகனையும் சிவனாரையும் சேர்த்து வழிபட முடியும் என்பது ஆலய அமைப்புடைய வியப்பு. ஒரே நேரத்தில் முருகர் மற்றும் சிவனாருக்கு பூஜையும் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் முருகனே இந்த தலத்தில் சிவனை வழிபடுவதாக கருதப்படுது. இங்கே அம்பாள் பிருகன் நாயகியாக முருகரை போலவே தெற்கு முகமாக சேவை சாதித்து கருணை மழை பொழியறாங்க. இந்த தலம் தேவேந்திரன் பூஜை செய்த ஸ்தலமாக கொண்டாடப்படுது. வெளிப்பிரகாரத்தில் கிழக்கு முகமாக சித்தி விநாயகர் விக்னம் நீக்கி வெற்றியும் மகிழ்ச்சியும் அள்ளி வழங்குகிறார். அது தவிர லிங்க வடிவமாக காசி விஸ்வநாதர், மகாவிஷ்ணு, அருணகிரிநாதர், பிரம்மதேவர், சிவலோகநாதர், சண்டிகேஸ்வரர், ஸ்ரீதுர்கை, நாகதேவதைகள், காலபைரவர், சூரியனார் என பல தேவதா ரூபங்களுக்கு பிரகாரத்தை சுற்றி தனித்தனி சந்நிதி இருக்கு. தலத்து சிறப்பு விருட்சமாக கிளை பரப்பி செழுமையாக நிற்குது வில்வமரம். இன்னும் இந்த ஆச்சரியமான ஆலயத்தின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். நவகிரகங்கள் எல்லாமும் சூரியனாரையே பார்த்தபடி அமைஞ்சிருக்கு. இது மாதிரியான அமைப்பு ஆகம பிரதிஷ்டை என்று சொல்லப்படுகிறது. நவகிரக பரிகாரங்கள் செய்ய ஏற்ற ஆலயமாக, ஸ்தலமாக, தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் ஸ்தலமாக கருதப்படுகிறது. செவ்வாய் தோஷம், திருமண தடையெல்லாம் விலக பக்தர்கள் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வழிபடுறாங்க. விரைவில் அருமையாக திருமணங்கள் கைகூடி வருகிறது என்பது கண்கூடாக காணும் அதிசயம். தேர்வில் வெற்றி, கல்வி கேள்விகளில் சாதனை, தேக ஆரோக்கியம், வாழ்வுக்கு தேவையான அனைத்து நலனும் அருளும் திண்ணியம் சுப்பிரமணிய சுவாமிக்கு தேய்பிறை சஷ்டி தினங்களில் சிறப்பு வழிபாடு உண்டு. அது தவிர ஆடி கிருத்திகை, வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம் முதலிய விசேஷ நாள்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுது. பலரும் காவடி, பால்குடம் எடுக்கிறாங்க. காவடியை இடும்பன் சந்நிதியில் தொடங்கி ஆலயத்தை வலம் வந்து சிறப்பாக வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க. சைவ வைணவ அபேதத்துக்கு திண்ணியம் அத்தனை அழகான எடுத்துக்காட்டா விளங்குது. ஆலயத்தில் முருகரை தொழுத கையோட பொடி நடையா 2 நிமிடம் நடந்தா 2 தெருகள் தள்ளி அழகான சந்தான கோபால கிருஷ்ணருக்கு சின்னதொரு ஆலயம் அமைந்திருக்கு.
உற்சவரும் மூலவருமாக ருக்மிணி சத்யபாமா தாயாருடன் சந்தான கோபாலகிருஷ்ணர் புன்னகை செய்கிறார். கண் குளிரும் அழகுடன் விளங்கும் கண்ணன் பிள்ளை வரம் தர நமக்காக காத்திருக்கிறார். குழந்தை வரம் வேண்டுபவர்களுடைய கோரிக்கை உடனே பலிக்குது. சின்னஞ்சிறு அழகிய ஆலயம். இந்த ஆலயத்தில் மாசம் ரோஹிணி நட்சத்திரத்தில் சிறப்பு வழிபாடு பிரகார உலா நடத்தப்படுது. இந்த வருடம் 2026 ஏப்ரல் 1 பங்குனி உத்திரம் கொண்டாடப்படவிருக்கிறது. பல தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளான பங்குனி உத்திரத்தில் விரதமிருந்து வழிபட தடைகள் விலகி திருமணம் கூடி வரும். முதல் கமெண்ட்ல ஆலய நிர்வாகிகளுடைய தொடர்பு எண் கொடுக்கப்பட்டிருக்கு. இனி திருச்சி செல்லும் போது எண்ணியதை அருளும் திண்ணியத்துக்கும் போயிட்டு வரலாற்று சிறப்புமிக்க சுப்பிரமணிய சுவாமியையும் அழகான கண்ணனையும் கண்டிப்பாக தரிசிச்சுட்டு வாங்க. திண்ணமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். இறைவன் திருவடியை கணமும் மறவாதிருப்போம்.